இந்த உலகத்தோட அழிவை ஒருத்தர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவங்க ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே கிட்டத்தட்ட நடந்திருக்கு. சுனாமி, கோவிட் பேண்டமிக் மாதிரியான பல இயற்கை பேரழிவுகளை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணவங்க தான் பாபா வங்கா. பிரின்சஸ் டயானாவோட மரணம், ட்வின் டவர் அட்டாக்னு இவங்க ப்ரெடிக்ட் பண்ண எல்லாமே கிட்டத்தட்ட நடந்திருக்கு. இப்போ ஜூன் 7, 2025 அப்புறமா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இல்ல ஒரு மேஜர் குளோபல் ஷிஃப்டிங் நடக்கும்னு பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. யார் இந்த பாபா வங்கா? 1911ல பல்கேரியால பிறந்தவங்க தான் பாபா வங்கா. பாபா வங்கா ஒரு நார்மல் வில்லேஜ் கேர்லா தான் இருந்தாங்க. 12 வயசுல அவங்க ஒரு பெரிய புயல்ல சிக்குறாங்க. அதனால அவங்களோட கண் பார்வை பறி போகுது. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு பவர் அவங்களுக்கு வந்ததா அவங்கள ஃபாலோ பண்றவங்க சொல்றாங்க. பாபா வங்கா ஃபியூச்சரை பத்தி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிற விஷயங்களை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 2030ல ஹியூமன்ஸ் கிளைமேட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு, ஒரு ஆர்டிபிஷியல் சன்னை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2046ல ஹியூமன் ஆர்கன்ஸ் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்படும். அது மெடிசின்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூவா கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. 2066ல மேன் மேட் சன் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. 2130ல இந்த மொத்த உலகமுமே கடல் கடியில குடியேறும். அதுவும் ஏலியன்ஸ் ஹெல்ப்போடுன்னு சொல்லியிருக்காங்க. 3797ல இந்த எர்த் வாழ்றதுக்கு ஏத்த பிளானட்டா இல்லாம போகும். இந்த நேரத்துல எல்லாரும் வேற ஒரு பிளானட்ல குடியேறிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல ப்ரெடிக்ஷன் பண்ணவங்க தான் பாபா வங்கா. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே டாக்குமெண்டடா இல்ல, எல்லாமே அவங்களோட ஃபாலோவர்ஸ் சொன்னதுதான். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ணதுல சிலது மட்டும் தான் ஷேர் செய்யப்பட்டிருக்கு. பல ப்ரெடிக்ஷன்ஸ் இதுவரைக்கும் ஷேர் பண்ணப்படல. பட் அதெல்லாம் ஓகே. ஜூன் 7க்கு அப்புறம் பாபா வங்கா சொன்ன மாதிரி என்ன நடக்கும்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.